ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th +2 அண்ட் கிராஜுவேட் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,000லேருந்து உங்களுக்கு 75,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன எஜுகேஷன் அண்ட் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ கைஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், ஐசிஐ பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய அண்ட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அண்ட் அப்படி இல்லைனா ஐசிஐசிஐ கேரியர்ஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்களாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு போர்டிங் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேரியர்ஸ்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டு அப்படின்றது இருக்குல்ல, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கான என்னென்ன லொக்கேஷனில் வந்து இருக்கும் லொக்கேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ளைன்றதை நீங்கள் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா அதிலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. அண்டு நமக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. கேரக்டர் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதர்ஸு, அதாவது சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், மும்பை இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்டு 0 எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஃப்ரெஷரும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 வருஷத்துலேருந்து உங்களுக்கு 15 வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த கேரக்டர் அக்கௌண்டன்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் லொக்கேஷன் அண்ட் ஃப்ளெக்சிபிள் எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐசிஐசி பேங்க்னாவே எல்லா இடத்துலையும் இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீவேர்ட்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். என்ன ஜாப்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரக்டர் அக்கௌண்ட்டுக்காக. சரிங்களா, 0 அதாவது ஃப்ரெஷர்லேருந்து 6 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அபிலிட்டி, சரிங்களா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசவும் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் ரைட்டும் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் கஸ்டமரை வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்டாக வந்து நீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தான் மெயினே. அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் அனலைசிஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பேசிக்கான உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் இருக்கும். செலிப்ரேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டீமில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவில் ஒர்க் பண்ணுற மாதிரியும் ப்ராஃபிட்லோ ஒர்க் பண்ணுற மாதிரியும் அண்டு கஸ்டமர் சர்வீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் டீட்டெயிலில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் உங்களுக்கு போஸ்டிங் வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் இவங்க கொடுத்துருக்க லொக்கேஷன் எப்படின்னா சென்னை, ஹைதராபாத், கோயம்புத்தூர், மும்பை, சரிங்களா, பெங்களூர், மும்பை, சரிங்களா, இந்த 4 இடத்துல தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். 0 எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை ஹியர்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் வந்துடும். நீங்கள் ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நியூ யூசர் அப்படின்றத நீங்கள்
கொடுத்தாவே போதும். சைன் அப்ன்றதை கொடுத்தா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. ப்ரொஃபைல் ஷீட் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் சரிங்களா, கம்பெனிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவீங்க இல்லைங்களா, அந்த ரெஸ்யூம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அண்ட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அண்ட் மெயில் ஐடி, உங்களுடைய ஜென்ரல் மெயிலா ஃபீமேலா அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பேன் கார்டு நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸில் வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரவரி அட்ரஸை வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. இவங்க கேட்டிருக்கிற மாதிரி பர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரவரி அட்ரஸை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய ஐடி ப்ரூஃபும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு டீட்டெயில்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடி ப்ரூஃபும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் என்ட்ரி பண்ணுற ப்ரைமரி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னா சேம் ஆஸ் கம்பரேஷன் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். அண்ட் சேவ் அண்ட் எக்ஸிட் அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். சேவ் அண்ட் கண்டினியூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து அப்ளை பண்ண பாருங்கள், மொபைலில் வந்து அப்ளை பண்ணாதீங்க. மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா சர்வே எரர் வரலாம். அண்டு ரிட்டனாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பேஜ் இந்த மாதிரி கூட ஓப்பன் ஆகலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதனால் கம்ப்யூட்டர் சென்டரில் அப்ளை பண்ணுறது ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்க்காகவும் கொடுத்துருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேட்காகவும் கொடுத்துருக்காங்க, ஐசிஐ மேனேஜ்மெண்ட் மெம்பாலுக்காக கொடுத்துருக்காங்க, ஐசிஐ பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்காகவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க அண்ட் உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ நாள் ட்ரைனிங் இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே மோர் டீட்டெயில்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் சின்னதாக இருக்கும். கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ப்ரோக்ராம் ரிலேஷன்ஷிப் மேனேஜரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 நாள் ட்ரைனிங்கோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 21 நாள் ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் அண்ட் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிலேஷன்ஷிப் மேனேஜரில் வந்து உங்களுக்கு அதாவது ஃபார்ம் ஒர்க்கு அண்டு ப்ரொஃபஷனல் ஸ்கில்லு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வெளில வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷும் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது மேனேஜர் போஸ்டிங் இல்லைன்னா அந்த மாதிரி நீங்கள் 10th படிச்சிருந்தால் நீங்கள் அதர் குவாலிஃபிகேஷனை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் எலிஜிபிள் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்டில் வந்து எம்பிஏ வந்து பார்த்திங்கன்னா நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள தவிர்த்து மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்டில் வந்து நீங்கள் எலிஜிபிள் தான் சரிங்களா. 26 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 50% மார்க்கோடு வந்து பார்த்திங்கன்னா 10th +2 கிராஜுவேட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்களே கால் பண்ணி உங்களுக்கு என்றைக்கு இன்டர்வியூ இருக்கும் அண்ட் உங்களுடைய ஷார்ட் லிஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கால் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ கைஸ்